வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதியின் காரில் சிக்கிய முக்கியமான ஆவணம். பறக்கும் படையினர் அதிரடி காட்டியிருக்காங்க. அமைச்சர் உதயநிதி தன்னுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய்கொண்டிருக்கும் இந்த சூழலிலே அவருடைய காரில் முக்கியமான பொருள், முக்கியமான ஆவணம் சிக்கியிருக்கிறது. பறக்கும் படையினரிடம் அது என்ன பொருள், அப்படி என்ன பொருள் கொண்டு போயிருந்தார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. இது உண்மை தகவலா இல்லை எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகளா அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி, அதாவது இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையில் தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் மூத்த கூடிய அமைச்சர்களும் பல கட்சி அமைச்சர்களும் அவரவர்களுடைய தொகுதியில் அவரவர்களுடைய கட்சிக்காக தீவிரமாக தொகுதியில் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலிலே தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் தன்னுடைய தொகுதியில் நிற்பவருக்கு தன்னுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய் கொண்டிருக்கும் இந்த சூழலில் தற்போது அவருடைய காரில் முக்கியமான ஆவணம் சிக்கியிருக்கிறது பறக்கும் படையினரும். அது என்ன முக்கியமான ஆவணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஓட் லிஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னாக்க, மக்களுக்கு ஓட்டு பணம் கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட ஒரு ஆவணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த முக்கியமான ஆவணம் அமலாக்கத்துறையிடமும் பறக்கும் படையினரிடமும் அதிரடியாக சிக்கியிருக்கிறது. இதனால் பெரும் சர்ச்சைக்குள்ளாயிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி அவர்கள். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது மக்களே. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்குறது. இந்த மாதிரி அரசியல் பற்றின நியூஸ் அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ.